குறித்த மாகாணங்களில் 50 மில்லிமீட்டரை தாண்டிய ஓரளவு பலத்த மழை பெய்யும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் அவ்வாறான வாய்ப்பு காணப்படுகிறது. அத்தோடு புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்தறை வரையான கரையோரங்களுக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பெரகல வெள்ளவாய இடையேயான விகாரகல பிரதேசத்தில் மண் சரிவு காரணமாக முழுமையாக தடைப்பட்டிருந்த வீதி தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பு செங்கலடி பிரதான வீதியின் விகாரகல பிரதேசத்தின் 184 கிலோமீட்டரை அண்மித்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. அதனால் நேற்றிரவு குறித்த வீதியுடனான போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டது. அடைமழையினால் வீதியின் மேற்பகுதியில் காணப்பட்ட மண்மேடு சரிந்து விழுந்தது. ஹப்புத்தளை போலீசாரும் பிரதேசவாசிகளும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இணைந்து போக்குவரத்து நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டு வந்துள்ளனர்.